சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் சரிவு. 1 கிராம் 169 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி, வெங்காயம் விலை உயர்வு. மழை காரணமாக வரத்து குறைந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 10 காசுகளாக நிர்ணயம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகரில் விட்டுவிட்டு மழை. மிதமான அளவில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். கடலோர பகுதிகளில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இம்மாத இறுதியில் வங்கக்கடலில் உருவாகிறதா சென்யார் புயல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாக தகவல். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக மழை. திருவாரூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் புறக்கணித்த நிலையில் பிற நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு. பௌத்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறேன். இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் பேச்சு. மசோதா மீது முடிவெடுக்க ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது. தமிழ்நாடு வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. காலவரம்பின்றி மசோதா மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரமில்லை. மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் இருக்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம். ஆண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட சம்பவம். பவாரியா கொள்ளையர்கள் 4 பேர் மீதான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. பெருந்தகையும் காங்கிரசுக்கும் வரவேண்டிய இடத்திற்கு வந்து விடுவார்கள் என துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்க வரணுமோ போனாதானே வர முடியும்.
நிகழ்ச்சிக்கு வந்தோடனே சொன்னாரு, மன்னிக்கணும் நான் லேட்டா வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும் நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்க என்னை விட சீக்கிரமா வந்துட்டு போயிட்டீங்க. எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட தாவேக தலைவர் விஜய் திட்டம். டிசம்பர் 4 சேலத்தில் கூட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் காவல்துறை மறுப்பு. நேற்று முளைத்த காளான் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. விஜய் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மறைமுக சாடல். நேற்று முளைச்ச காலம்ல இங்க ஒன்னும் எடுபடாது, சரிங்களா? ஒரு நாள் மழைக்கே அது தாங்காதுன்றத நான் சொல்றேன். இது ஆலம் விருட்சம், தலைவர் உருவாக்கிய தேமுதிக ஆலம் விருட்சம் இது. கோவையில் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை எடுக்கும் வாகனத்தில் உணவு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம். ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சென்னை விமான நிலையத்தில் கர்ப்பிணி முதியவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு. கார்களில் அனைத்து விரயங்களின் வெளியே வரை சென்று ஏற்றிச் செல்வதற்கான பாஸ் வசதி அறிமுகம். கிருஷ்ணகிரி அருகே சாணமாவு வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்துள்ள 40 யானைகள். பயிர்களை சேதப்படுத்த வாய்ப்புள்ளதால் அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட கோரும் விவசாயிகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மலை மீது மகாதீபம் ஏற்ற 4500 கிலோ நெய் ஆவினில் கொள்முதல். உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடக்கம். இரவில் வானை வண்ணமயமாக்கிய வான வேடிக்கையை கண்டு ரசித்த மக்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் கூட்டம். முன்பதிவு நாள், தரிசன நேரப்படி மட்டும் சன்னிதானம் வந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டுகோள். உலகம் முழுவதும் இன்று மீனவர்கள் தினம் கொண்டாட்டம். மீன்வள மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. அரக்கோணம் அருகே தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் நடனம். மன இறுக்கத்தை போக்க உதவும் என அதிகாரிகள் விளக்கம். காயமடைந்த குழந்தைக்கு தையல் போடுவதற்கு பதிலாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியதாக புகார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டைச் சேர்ந்த மருத்துவரிடம் விசாரணை. கணிதம் மற்றும் சங்கீதத்தை இணைத்து புதிய பாடத்திட்டத்தை கொண்டுவர ஐஐடி திட்டம். கர்நாடக இசையில் கணிதம் கலந்திருப்பதால் தான் எவ்வளவு கேட்டாலும் சலிப்பு வருவதில்லை என்றும் இயக்குநர் காமகோடி கருத்து. வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி வரும் மோசடி தொலைபேசி அழைப்புகளுக்கு முடிவு கட்ட மத்திய அரசு நடவடிக்கை. 1600 என்ற இலக்கங்களில் தொடங்கும் எண்களிலிருந்து மட்டுமே வாடிக்கையாளர்களிடம் பேச வங்கிகளுக்கு உத்தரவு. செக் குடியரசு நாட்டில் பயணிகள் ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதால் பரபரப்பு. படுகாயமடைந்த 40க்கும் அதிகமான பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை. உலக சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் 9 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது இந்தியா. பெண்கள் அணி மட்டும் 7 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தல்.
காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்தை மீறி நடத்தப்பட்ட தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் கலக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தி ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தொடக்கம். தாரிக்கின் சிறப்பான பந்துவீச்சால் அடுத்தடுத்து முக்கிய விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி.